ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் வச்சு எப்பவுமே நாம் பஜ்ஜி ரெசிபி தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி வாழைக்காய் உருளைக்கிழங்கு வச்சு கட்லட் ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம் வாங்க. நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதை ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இஃப்தார் ரெசிபியாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு வாழைக்காயும் அதோட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு குக்கரில் சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதோட வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. தோலெல்லாம் எடுத்துடலாம். வாழைக்காயிலிருந்தும் உருளைக்கிழங்குலேருந்தும் தோலெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கைகளால் நல்லா மசிக்கிற அளவுக்கு வெந்து வந்துருச்சு. 3 விசில் விட்டால் போதும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனது கொஞ்சம், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், மல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது, அதோட தேவையான அளவு உப்பு, அதோட லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவில் கறி மசாலா பவுடர் சேர்த்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க. இது கைகளால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் மாவு கூட சேர்த்தி பிசைஞ்சுக்கோங்க. மாவோட அளவுகளெல்லாம் தேவையில்லை இதுக்கு. இந்த மாதிரி உள்ளங்கையில் மாவு தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்லட் ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக இப்படி எடுத்துகிட்டு மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி உருட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வடை மாதிரி தட்டியும் போடலாம், பால் ஷேப்லேயும் போடலாம். நான் இன்றைக்கி கட்லட் ஷேப்பில் போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது இதில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கூட எண்ணெயில் ஒட்டவே ஒட்டாது, உடையும் செய்யாது. பாருங்கள், சூப்பராக வரும். ப்ரெட்டில் நம்ம எப்படி கட்லெட் செய்வோமோ அதே மாதிரி இருக்கும். நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காயில் பொரியலெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்டுக்குவாங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். உங்களுக்கு கரண்டியில் திருப்பி போட முடியலைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பியாலேயோ அல்லது கத்தியாலேயோ கூட திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இப்படி கலந்து காமிக்கிறேன். கொஞ்சம் கூட உடையவே செய்யாது. சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி செவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி சாஸோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிச்சு காமிக்கிற பாருங்கள். வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூடு ஆறுனதுக்கப்புறமும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் செய்யலாம். நம்ம இஃப்தார் ரெசிபியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.